வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவானது ஃபெஞ்சல் புயல். புதுச்சேரி அருகே நாளை மதியம் கரையை கடக்கும் என கணிப்பு. புயல் நாளை கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் வேகம் எடுத்துள்ள புயல் காலையில் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது 13 கிலோமீட்டராக உயர்வு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்திற்கு இன்று ரெட் அலர்ட். தஞ்சாவூர், அரியலூர், திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். வட தமிழக கடலோரத்தில் இன்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும். பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் நாளை சூறாவளி காற்று வீச வாய்ப்பு. சென்னை மெரினா கடற்கரைக்கு சென்றவர்களை வெளியேற்றிய காவல்துறை. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கொடைக்கானல் பகுதியில் தொடர் மழையால் சாலையில் முறிந்து விழுந்த மரங்கள். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதால் மரங்களை உடனே அகற்ற வாகன ஓட்டிகள் கோரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி நோக்கி ஃபெஞ்சல் புயல் நகரும் நிலையில் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கடலூர், புதுச்சேரி துறைமுகங்களில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் 2229 நிவாரண மைய கட்டடங்கள் தயார். விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். உள்ளாட்சி தேர்தலின் போது தேர்தல் அதிகாரியை மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. திருப்பூர் அருகே தனியாக இருந்த தோட்டத்து வீட்டில் 3 பேர் வெட்டி கொலை. 8 சவரன் நகைக்காக தீரன் படவானியில் கும்பலாக வந்து கொன்றதாக அதிர்ச்சி தகவல். மூன்று பேரை கொலை செய்தவர்கள் எங்கே தப்பிச் சென்றார்கள் என 7 தனிப்படைகள் விசாரணை. திருப்பூர் மட்டுமன்றி அண்டை மாவட்டங்களிலும் தீவிர வாகன சோதனை. தாய், தந்தை, மகன் கொலை செய்யப்பட்ட நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு. பிரேத பரிசோதனைக்கு பிறகு 3 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. OPS மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு இடைக்கால தடை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டம் வாபஸ். சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்ததால் முடிவு. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அளித்த அனுமதியை திரும்ப பெற மத்திய அரசுக்கு EPS கோரிக்கை. உரிய நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கும் வலியுறுத்தல். பாம்பன் புதிய பாலத்தில் குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு விரைவில் ரயில் சேவை. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் உறுதி.
பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கின்றன, அது தொடர்பான விவரங்களுக்காக செய்தி அறையிலிருந்து நெறியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி ஸ்ரீராம். பெஞ்சல் புயல் கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 13 கிலோமீட்டர் வேகத்தில் அதனுடைய நகர்வின் வேகம் என்பது தற்போது இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதே போன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்பட்டுள்ளது. இது சார்ந்த பல்வேறு விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். அதற்கு முன்பாக ஒரு முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புயல் காரணமாக மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று மின்சார வாரியம் அறிவுரை கொடுத்திருக்கிறது. ஈரமான கைகளால் மின் சுவிட்ச்களை தொடவோ மின் சாதனங்களை தொடவோ கூடாது என்பதற்கான அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறது. வீட்டின் சுவர் ஈரமாக இருந்தால் மின்சார சுவிட்ச்களை இயக்க வேண்டாம் என்ற அறிவுரையையும் மின்சார வாரியம் கொடுத்திருக்கிறது. அதே போன்று அறுந்து கிடக்கக்கூடிய வயர்களை தீண்டாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த அறிவுரையையும் மின்வாரியம் கொடுத்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், தற்போது மின்வாரியம் தரப்பில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன? அபிநயா, பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய தாக்கம் இன்று இரவிலிருந்து நாளை வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் இந்த மழைக்காலங்களில பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான பாதுகாப்பு நடைமுறைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஈரமான கைகளில் மின் சுவிட்சுகள், மின்சார சாதனங்களை இயக்க முயற்சிக்க வேண்டாம். வீட்டில் உள்புற சுவர் ஈரமாக இருந்தால் மின்சார சுவிட்சுகள் எதையும் இயக்கக்கூடாது. வீடுகள் மற்றும் கட்டடங்களில் உள்ள ஈரப்பதமான சுவர்களில் கை வைப்பதை தவிர்க்க வேண்டும். நீரில் நனைந்த ஃபேன், லைட் உட்பட எதையும் மின்சாரம் வந்தவுடன் இயக்க வேண்டாம். மின்சார மீட்டருக்கு பொருத்தப்பட்டுள்ள பகுதி ஈரமாக இருந்தால் அதை உபயோகிக்க கூடாது. வீட்டில் மின்சாரம் இல்லை என்றால் அருகில் இருந்த தாங்களாகவே ஒரு மின்சாரம் எடுக்க வேண்டாம். மின் கம்பிகள் அறுந்து கிடக்கும் பகுதிகள், மின்சார கேபிள்கள், மின்சார கம்பங்கள், பில்லர் பாக்ஸ் மற்றும் டிரான்ஸ்பார்மர் இருக்கும் பகுதிகளுக்கு அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே போல சாலைகளிலும் தெருக்களிலும் மின் கம்பங்கள் மற்றும் மின் சாதனங்களுக்கு தேங்கி கிடக்கும் தண்ணீரில் நடப்பதோ, ஓடுவதோ, விளையாடுவதோ மற்றும் வாகனத்தில் செல்வதோ தவிர்க்கப்பட வேண்டும். மேலும் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மின்சார ஒயர்கள் அருகில் செல்வதையும் தொடுவதையும் தவிர்க்க வேண்டும். மின்சார கம்பத்திலோ அல்லது அதற்காக போடப்பட்டுள்ள வயரின் மீதோ கொடி கயிற்று துணியை காய போட வேண்டாம் என்றும், மின் கம்பத்தினாலோ அல்லது அவற்றை தாங்கும் கம்பிகளாலோ கால்நடைகளுக்கு கட்டி வைக்க வேண்டாம். மின் சேவைகள் மின் கம்பி அறுந்து தொங்கிக் கொண்டிருந்தாலோ அல்லது மின் கம்பிகள் உடைந்திருந்தாலோ சாய்ந்திருந்தாலோ மற்றும் மின் தடை குறித்த புகார்களுக்கு உடனடியாக 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மாநில மின் நுகர்வோர் சேவை மையமான மின்னகத்தை தொடர்பு கொள்ளலாம். குறிப்பாக 9497 9497 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் மின்சார பகிர்மான கழகம் சார்பாக சில மிக முக்கியமான நடவடிக்கைகளை பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே மின்சார துண்டிப்பு இருந்தா அந்த பகுதியில புகார் அளிக்கலாம். அதோட ஈரமான பகுதிகளில் மின் ஒயர்கள் உள்ளிட்ட இந்த சாதனங்கள்லாம் இயக்க வேண்டாம் அப்படின்னு சில முக்கியமான பாதுகாப்பு நடைமுறைகளை அறிவுறுத்திருக்கிறாங்க. அபிநயா, மின்வாரியத்தினுடைய அறிவுறுத்தல்கள் சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். மற்ற மழை சார்ந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம்.